எல்லோருக்கும் வணக்கம். தளிவகம் மீண்டும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. என்னென்னு சொல்லிச்சுன்னா, இந்த தளிவகம் மீண்டும் சந்திக்கிறேன்னு தான் சொல்லலாம். என்னென்னு சொல்லிச்சுன்னா, நான் நினைக்கிறேன் இது ஒரு 3வது தடவையாக மீண்டும் மீண்டும் சந்திக்கிற மாதிரி இருக்கும். இது உண்மையில் முதல் நாங்கள் நேரு அறிவு களஞ்சியம் என்று சொல்லி ஒரு தமிழ் சமூகத்தில் ஒரு வாசிப்பை ஊக்கப்படுத்தணும்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது. அது 2007ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 2007-2008 ஆரம்பிக்கப்பட்டு அதில் ஒரு கணிசமான அளவு செயற்பாடுகளை செய்தும் அதில் பெரிய அளவு வெற்றி அடைய இல்லை. அப்படி இருந்தும் அதை தொடர்ச்சியாக செய்ய வேணுமென்ற ஒரு தேவை இருக்கின்றத அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதனபடியாக அதை செய்ய வேணுமென்றதுக்காக இப்போ நாங்கள் மீண்டும் ஒரு முறை இந்த தளிவகம் என்ற பேரை சின்ன ஒரு மாற்றம் செய்து கொண்டு இப்போ வழிகிட்டிருக்கிறோம். தளிவகம் என்று சொல்லியும் இப்போ நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னமும் நாங்கள் ஒரு பதிவை போட்டு நாங்கள் 2-3 பதிவுகள் போட்டு நாங்கள் இப்போ திரும்பவும் போடுறோம். ஆனால் இது உண்மையில் இப்போ எங்கள்கிட்ட தமிழ் சமூகத்தில் இருக்கையில் இப்படியான ஒரு செயற்பாடு உண்மையில் மிகவும் கடினம். இதில் எங்களுக்கு ஒரு நடைமுறை அனுபவம் தெளிவான நாங்கள் செய்து பார்த்து அதில் நாங்கள் சந்தித்த பிரச்சனைகள், கஷ்டங்கள், அது வெற்றி பெறாமல் போனமைக்கான காரணங்கள் எல்லாம் இருந்தாலும் அதை நாங்கள் திரும்பவும் தொடங்குறதுக்கான காரணம் எங்கள்கிட்ட சமூகத்தில் இது வாசிப்பு பழக்கமும் ஒரு சமூகம் சார்ந்து, வாழ்வியல் சார்ந்து, உலக அரசியல் பொருளாதாரங்கள் சார்ந்த ஒரு சந்திப்புகளை, கலந்துரையாடல்களை எங்களை நாங்களே ஒரு தெளிவுபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழல், ஒரு அமைப்பு அல்லது ஒரு தளிவகம் மாதிரியான ஒரு நூலகம் செயற்பட வேணுமென்றதை உண்மையில் தேவை கருதித்தான் இது மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யப்படுது. இது உண்மையில் லாப நோக்கம் அல்ல. இது உண்மையில் சில பேர் சொல்லிவினேன் தானே, இப்போ இந்த ஓடுற குதிரையில் தான் கட்டணும்னு சொல்லி. இப்போ எங்களுக்கு வடிவாக தெரியும் என்னென்னு சொல்லிச்சுன்னா, இது எங்கள் சமூகத்தில் எடுபடும்னு சொல்லிச்சுன்னா அதை நடைமுறைக்கு கொண்டு வரதும் மிகவும் கடினம்ன்றதை நாங்கள் அனுபவ ரீதியாக கண்டிருக்கிறோம். கடினம் என்பதற்காக சமூகத்துக்கு தேவையான முக்கியமான விடயத்தை நாங்கள் செய்யாமல் விடையலாது. நாங்கள் இப்போ நல்லா சிந்தித்து பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா, நாங்கள் இன்றைக்கு சுவிட்சர்லாந்தில் கிட்டத்தட்ட தமிழ் மக்களாகிய நாங்கள் ஒரு 40 வருஷத்துக்கு மேலே வாழ்கிறோம். வாழ்ந்த காலங்களில் எங்கள்கிட்ட வாழ்வியலை சிறப்புற அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு அல்லது எங்கள்கிட்ட புலம்பெயர் வாழ்வை பற்றியோ அல்லது எங்கள்கிட்ட உலகம் சார்ந்து, உலக அரசியல் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து அதனோடு நாங்கள் எப்படி ஒட்டி வாழ்வது அல்லது எங்களுடைய இங்கே வந்ததற்கான காரணம், நாடு, பொருளாதாரம் இவற்றை பற்றியெல்லாம் ஒரு அறிவியல் ரீதியாக ஒரு நடைமுறை உலக ஒழுங்குகளுக்கு ஏற்ற வகையில் எங்களுடைய கலந்துரையாடல்களை அமைப்பதற்கோ அல்லது ஒரு வாசிப்பை ஊக்கப்படுத்துவதற்கோ அது சார்ந்து கதைப்பதற்கோ இது அப்படியான ஒரு அமைப்புகளோ அல்லது மன்றங்களோ அல்லது பள்ளிக்கூடங்களோ அதற்கான செயற்பாட்டை சரியான முறையில் முன்னோக்கி நகர முடியவில்லை அல்லது செயற்பட்டு கொண்டிருந்தாலும் அவை போதாமை என்றது நிச்சயமாக இருக்குது. அதை வச்சுத்தான் இந்த தெளிவகம் இதுக்குள்ள நாங்கள் இப்போ செய்ய வழிகிட்டு இருக்கிறோம். ஆன வகையில் தெளிவகத்தில் இனி நாங்கள் இந்த வாசிப்பை ஊக்கப்படுத்துறதுக்கு சில ஆரோக்கியமான ஒரு வித்தியாசமான ஏதாவது ஒரு முறையில் எப்படியாவது எங்கள்கிட்ட தமிழ் சமூகத்துக்கு, தமிழ் இனத்துக்கு கண்டிப்பாக ஒரு அப்படியான ஒரு தேவை இருக்குன்றதை உணர்ந்த சந்தர்ப்பத்தில் அதுக்கான மாற்று வழிகளில் இப்போ கடந்த கால அனுபவங்களை வச்சுக்கொண்டு இனி வரும் காலங்களில் அதை நாங்கள் எப்படி மாற்றி அமைக்கலாம் என்று சிந்தித்து சில நடைமுறைகளை கொண்டு வந்திருக்கிறோம். அது இப்போ நாங்கள் இனி அடுத்த கட்டம் தொடர்ச்சியாக அடுத்த கட்டங்களில் பதிவுகளில் வரும். இதில் எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறது என்னென்னு சொல்லிச்சுன்னா, நாங்கள் இந்த தெளிவகத்தை பற்றி இது எந்த ஒரு அமைப்புக்கோ அரசுக்கோ அல்லது ஏதாவது ஒரு நிறுவனத்துக்கோ அல்லது எதுக்குமே உட்பட்டதல்ல. இது ஒரு பொதுவான ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய
அறிவியல் சார்ந்தும் வாழ்வியல் சார்ந்தும் நடைமுறை பிரச்சனைகள் சார்ந்தும் தெளிவுபடக்கூடிய அறிந்து கொள்ளக்கூடிய விடயங்களை கலந்துரையாடுவது கருத்துக்களை பரிமாறுவது என்கின்ற முக்கியமான அடிப்படையில் தான் இது என்ற செயற்பாடுகள் இருக்கும். இது உண்மையில் ஒரு உயரிய நோக்கம் என்னன்னு சொன்னால், இப்போது இருக்கக்கூடிய உலக ஒழுங்குகள் உலக நிலவரங்களை சரியான முறையில் எங்கள் வாழ்வியலில் உள்வாங்கி அதை எப்படி நாங்கள் அதற்கேற்ற வகையில் என்கின்ற வாழ்வியலை என்கின்ற அடுத்த கட்ட நகர்வுகளை எப்படி நகர்த்தலாம் என்கின்ற ஒரு ஆழமான ஒரு சிந்தனையோடு தான் இந்த தெளிவகம் மீண்டும் ஒரு முறை உங்களை நாங்கள் இந்த சந்திப்பில் சந்திக்கிறோம். இனி அடுத்து வரும் பதிவுகளில் சில விடயங்களை நாங்கள் ஆரோக்கியமான நடைமுறைகளை உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு ஒரு வேலையொன்றை நாங்கள் எங்களுடைய வேலை திட்டத்தில் சேர்த்திருக்கிறோம். அது சம்பந்தமாக நாங்கள் அடுத்த சந்திப்பில் சந்திக்கலாம். அதில் நாங்கள் விரிவாக என்ன மாதிரி அதை நாங்கள் செயற்படுத்த இருக்கிறோம், அதில் உங்களோட ஒத்துழைப்புகள் கருத்துக்கள் எப்படி அமையணும் என்ன மாதிரின்றதை நாங்கள் வெளியில் கொண்டு வருவோம். கொண்டு வரைக்குள்ள அதுக்கான உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பை நல்கி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதோட இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். அடுத்த வீடியோவில் நாங்கள் எங்கள்கிட்ட செயற்பாடுகள் சார்ந்தும் எங்கள்கிட்ட என்ன நோக்கம் அதன் செயற்பாட்டை தெளிவுபடுத்தி ஒரு பதிவொன்றை போடுவோம். அதோடு உங்களை நாங்கள் நேரிலையும் சந்திக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ உங்களோட கருத்துக்களையும் எங்களுக்கு சொல்லி எங்களை ஊக்கப்படுத்தணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.